மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13. 13 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வரும். இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை முதல் நாள், அதில் இருந்து 2027 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், பங்குனி மாத கடைசி வரைக்கும், இந்த 12 மாதங்கள் இருக்கு இல்லையா தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது, இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா உங்களுக்கு 7 சனி விடுதலை ஆயிடுச்சு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்ல காலம்தான் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. கிரக ரீதியாக கிரகங்களோட நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் 3ஆம் இடத்துல, அவர் நகரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். அதே மாதிரி குரு பகவான் ராசிக்கு 6ல் இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசி பார்க்குறார். உச்ச பார்வை, அதாவது உச்ச கிரகம். ராசிக்கு யோகம் செய்யாத கிரகம் இந்த குரு பகவான். மகர ராசிக்கு யோகத்தை செய்யாது. எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை, ஓகே, அப்படி இப்படி போயிடும். ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். அதாவது குருவால் தசை நடந்தால், நான் சொல்கிறது இந்த பார்வையினால் கிடையாது, அது பயிற்சினால் கிடையாது, அது தசா புத்தி அதில் வரும். இப்போ இந்த கிரக நகர்வுகள் ஒன்று. இன்னொன்று ராசிக்கே ராகு பகவான் வந்துடுவார் இந்த ஆண்டில். கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். இதெல்லாம் இந்த ஆண்டோட கிரக நகர்வுகள். இதில் நிறைய பேருக்கு 7 சனி விடுதலை ஆகிப்போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருனாவே அவர் விடுதலை ஆன மாதிரி கணக்கு தான். ஆனால் தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, அவயோக கிரகமாக இருந்தாலும் சரி, யோக கிரகமாக இருந்தாலும் சரி, இந்த 7 சனி முடியறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சில பேருக்கு அந்த யோக கிரக புத்திகள் நடந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் விடுதலை ஆகிப்போச்சு. நீட்டாக இருக்குது. ஓரளவுக்கு வேலை அதெல்லாம் பரவாயில்லைங்க, முன்ன மாதிரி இல்லை, நல்லாவே இருக்குது, ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படின்ற மாதிரி இப்போ ரன் ஆகி போயிட்டுருக்காங்க. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட திருக்கணித முறைப்படி இந்த 7 சனி விடுதலை ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னமும் எதுவும் நடக்கலைங்க, அப்படியே தான் போயிட்டுருக்கு. அந்த கஷ்டம் அப்படியே தான் இருக்குது. அது போன கடன் வரல, கொடுத்த கடன் வரல, வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியல, இப்படி ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்குது இல்லையா, 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒன்று தொடங்கியிருக்கும். இல்லை அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் 7 சனி முடியும் போது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் போயிட்டுருக்கும். அதனோட டேட்டு ஒரு 2 வருஷம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த டேட் 6 மாதம் முன்னாடி தொடங்கியிருக்கலாம். அந்த அவயோக கிரக புத்தியாக இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டத்திலே தான் இருக்கும், அது விடுதலை ஆன மாதிரி இருக்காது. அதனால தான் நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்கறதுக்கான காரணமே. ஏன்னா எல்லாருமே நல்லா சொல்கிறாங்க, மகர ராசிக்கு சூப்பர் அது இதுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல, ஒரு சில பேருக்கு மட்டும் நடந்திருக்கு, ஒரு 20% பேருக்கு மட்டும் நல்லது நடந்திருக்கு. என்னென்னா பேசிகிட்டே இருக்காங்களே தவிர, நல்லா பேசிகிட்டே இருக்காங்களே தவிர நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வெறுத்து போய் விட்டுட்டாங்க. அந்த ராசி பலன் பார்க்கறதே விட்டுட்டாங்க அந்த மகர ராசியில். அதுக்கு என்ன காரணம்னாக்கா, இந்த தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இது தொடரும். ஆனால் 7 சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமான்னா கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதுதான் 7 சனி விடுதலைன்ட்டு பொதுவாக சொல்லிடுறது. இப்போ புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மட்டுமே அவயோக கிரகமாக இருந்து அதனுடைய காரகத்துவம் பாதித்து ஒரு பணம் வராமல் தடைப்படுறது, ஒரு வேலையில் பிரச்சனைகள் நீடிச்சிட்டே இருக்கிறது, ஒரு தொழிலில் பிரச்சனைகளை நீடிச்சிட்டே இருக்கிறத தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தோட டேட்டும் ஒன்று இந்த 2026 முடிஞ்சு வேற ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஸ்டார்ட் ஆகுதுனாவே இதில் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். யாரையுமே இங்கே குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கஷ்டத்தில் இருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. திடீர்னு ஏதாவது ஒரு நடக்காதா? ஏன்னா ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்கள் இருக்குது, நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இந்த 7 சனியில். அந்த எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு உடனே பூர்த்தி ஆகணும்னாக்கா அந்த கிரகங்கள் கொஞ்சம் வழிவிடணும். அதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நம்ம அது நடக்கும் இது நடக்கும் அள்ளி கொட்டிட்டு உங்களை ஆசை காட்டிட்டு அதில் கஷ்டத்தில் மூழ்க வைக்கிறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால் தசாபுத்தி பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். உங்கள் தசைகள் நல்லா இருந்துச்சுன்னா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வயசு ரீதியாக பார்த்தோம்னால் இப்போ செவ்வாய் தசை எடுத்திருக்கிறேன் படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசையாக வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ செவ்வாய் தசை 22 வயசுக்குள்ளே
படிக்கிற காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பிரச்சனைகள் மீன்ஸ் என்னன்னாக்கா மன அழுத்தம், படிப்பில் வந்து சரியான ஒரு இது இல்லாமல் இருக்கிறது, வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா நிறைய அடிபட்டெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய சொல்லவே தேவையில்லை, நிறைய சொல்ல முடியாத துயரங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த 7 சனியில். எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்லாவே இருக்கும். படிப்பு ரீதியாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், சரியாயிடும் எல்லாமே. 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு ஜென்மராசிக்கே வராருன்னு வச்சிங்களேன். இந்த வருஷம் கடைசியாக ஜென்மராசிக்கு வருவார். எப்படி பார்த்தாலும் சனியோட வீடு தான். சனி வந்து வீடு கொடுத்த கிரகம் சனி தானே. இது வந்து சுயஜாதகத்தை பார்க்கணும். ராகு வந்து ஜென்மராசிக்கு வராருன்னா கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்குறோம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து வாய்ப்பில்லை. அவ்வளோலாம் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடாது, பயப்பட தேவையில்லை. ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் ப்ளஸ் வந்து ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இவர் நகரக்கூடிய காலம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சனி பகவான் நகரக்கூடிய இடத்துல ஒன்று ராகு இருந்தால், இல்லை உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தால், புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால், சனி பார்க்கக்கூடிய இடத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தால், அதுவே அவயோக கிரகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. யோக கிரகமாக இருந்தால் உடனே உங்களுக்கு பூஸ்ட் ஆகிடும். அதாவது ஒரு வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி, வேலையில் நல்ல ஒரு இடம் மாற்றம், அது மாதிரி நிறைய வந்துடும். அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல அதாவது யோக கிரகம் இருக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்து சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு யோக கிரகமாக இருக்கணும். லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ ஏதோ ஒரு வகையில் வந்து யோகமாக இருந்தால் அது விட்டுரும். சனி பகவான் வந்து பெருசாக கெடுபலன் பண்ணாது. 7 சனியில் தான் அவர் வச்சு தான் சட்டம். சனி பகவான் 7 சனி கிடையாது இல்லையா. இப்போ வந்து அந்த பார்க்கக்கூடிய இடத்துல அந்த கிரகங்கள் இருக்குது இல்லையா, அது யோகமாக இருந்தால் உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும். அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அது கூட ரொம்பலாம் கிடையாது. ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா 1 மாதன்றது 2 மாதம் 3 மாதம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த வேலை மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்து கொஞ்சம் தள்ளி போய் கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு தொழிலில் வரக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் சொல்கிற டேட்டில் வராது. 1 வாரம் முன்ன பின்ன வரலாம், 1 மாதம் முன்ன பின்ன வரலாம், உங்களோட இடத்த பொறுத்தது. இது மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்குமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா சனியோடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வை வந்து ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், இதில் தான் போவார் இந்த வருஷம் ஃபுல்லாக. 7ஆம் பார்வை வந்து அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இதில் தான் இருப்பார். 10ஆம் பார்வை வந்து பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இதில் தான் இருப்பார். இது மாதிரியான பார்வைப்படக்கூடிய இடத்துல அந்த இடத்துல கிரகங்கள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த காரகத்துவம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர மற்றபடி அங்கே இல்லைன்னாக்கா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அப்போது உங்களுக்கு வளர்ச்சி தான். 7 சனிங்கிறது முழுமையாக விடுதலையாகி இப்போ வந்து தசை எப்படி இருந்தாலும் சரி, கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அருமையான வளர்ச்சி அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே விடிவு காலம்தான் உங்களுக்கு. ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இன்னமுமா உங்களை வந்து பிரச்சனை பண்ணின்னு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ராகு தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இதுவும் வந்து ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் அதையும் பார்க்கணும் இல்லையா. இப்போ வந்து 7 சனியில் வந்து துவைச்சி எடுத்துட்டாரு. இப்போ வந்து 7 சனி விடுதலையாக போச்சு. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் போயிட்டுருக்கு, எனக்கு வேலையில் ஒன்றுமே இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த வீட்டுக்கு யோகம் செய்யாத வீடுகள் எது அப்படின்னாக்கா, அதாவது சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த வீடுகளில் ராகு தசை இருந்து பண்ணிச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை கொடுக்கும் இது கொடுக்கும்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருந்தால் எப்படி கொடுக்கும்? ஒன்று, அந்த வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும், அவயோக கிரகமாக இருந்தால். இன்னொன்று, இந்த ராசிக்கு வந்து 3, 6, 10, 11 வந்துடணும் அந்த கிரகம். அது மாதிரி லக்னத்துக்கும் ராசிக்கும் அந்த ராகு பகவானுக்கும் சுபத்துவமாக இருந்தால் மட்டும்தான். மறைய வேண்டியவர் மறையணும், மறையக்கூடாதவர் மறையக்கூடாது. இந்த லக்னத்துக்கும் 3, 6, 10, 11 வந்துடணும். இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அள்ளி கொடுக்கும். அதே வந்து அவர் நல்லா இருக்கார், லக்னத்துக்கு பார்வையில் இருக்கார், இது நிறைய இருக்குது. அது மாதிரி அது சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்லது பண்ணாது. அப்போ அந்த பிரச்சனைகள்லேயே போயிருக்கும். வேலை ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். இது மாதிரி வேலை மாற்றணுன்னாலும் போராட்ட காலமாக இருக்கும். இது நிறைய இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். 7 சனி முடிஞ்ச பிறகும் எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா
ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அதுக்காக தொழில் நடக்காதுன்னு சொல்லலை, நல்லபடியாக நடக்கும், ஆவரேஜாக போகும். சனி பகவான் வந்து அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்க மாட்டார். 7.5 சனியில் கொடுத்துருக்கலாம், முடிஞ்ச பிறகுலாம் அவ்வளோ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமோ இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகமோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் குரு தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஆனால் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பு, வேலை மாற்றம் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு, வேலை நல்லா இருக்கும், உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். எம்ப்ளாய்க்கு வந்து பெட்டர்மெண்ட்டு 100க்கு 100% நான் சொல்லுவேன். நான் அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வேலை நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ராசிக்கே வந்து அவர் பார்வை கொடுக்குறார் உச்ச வீட்டில் இருந்து. என்னென்னா ஒன்று, அந்த வக்கரம் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், அது மட்டும் தான். அதெல்லாம் ரொம்பலாம் கூட கொடுக்காது. அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதோ ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் பிரச்சனை வராது. சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது. குருதசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வீடு, இடம் இது சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் மாறும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாங்கின சேர்க்கை எதனா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தசை அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான தசைனா எம்ப்ளாய்க்கு. இதே தொழில் செய்யக்கூடிய நபர் ரொம்ப உஷாராக தொழில் பண்ணுங்கள். நல்லா போயிட்டுருக்கு இந்த குருதசையில் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எதையுமே வந்து சேஃப்டியில் வச்சிங்க. அதாவது எவ்வளோ வருமானம் வருதோ உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை அதை பண்ணிங்க. வெளிநபரை நம்பி கொடுக்கறது, வெளிநபரை நம்பி முதலீடு பண்ணுறது, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறது, இது மாதிரி எக்ஸ்ட்ராவெல்லாம் காலை வைக்காதீங்க குருதசையில். அது கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கின்னு போயிடணும். அவர் கண்ணெதிரே நிற்கக்கூடாது. அதுமாரி தான் எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் லாக் பண்ணி விட்ருவோம். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன், குருதசையில் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த தசை வந்து இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாது. ஆனால் வந்து ஏதோ இருக்கிற இடத்த வச்சுன்னு வச்சிங்களேன், இல்லைன்னு சொல்ல, இருக்கிற இடத்த வச்சு அவர் கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு வந்து இப்போ 4ஆம் இடத்துல இருந்தாலோ இல்லை வந்து 2ஆம் இடம், இது மாதிரி ஏதோ ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தான்னு வச்சிங்களேன், நல்ல நட்சத்திரம் ஏறி நல்ல ஒரு சுபாதிபத்தியம் பெற்று தசை நடத்தினான்னா அது கொடுக்க வேண்டியதை அவர் கடமைப்பட்டு கொடுத்துருவார். எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்ட வைக்கணுன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும். இப்போ வந்து அந்த தசை வரும்போது இப்போ 7.5 சனியில் தான் பிரச்சனை கொடுத்துருக்கோம். இப்போ 7.5 சனி இல்லை அர்த்தாஷ்டம சனி வரும்போதோ இல்லை அஷ்டம சனி வரும்போதோ கொஞ்சம் லாக் பண்ணி விட்டுரும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னாக்கா உஷாராக இருங்க. குருதசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இல்லை கஷ்டத்தில் போயிட்டுருக்குனாக்கா ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த குருதசை அப்படிங்கிறது கொடுத்துரும். குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சுப விசேஷங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் என்னை பொறுத்தவரை என்னன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால், பாதிப்பு அப்படின்னா மீன்ஸ் என்னக்கா பாதிப்புன்னு சொல்ல முடியாது, வக்கரமாக இருக்கிறது கூட ஒரு சில பேருக்கு வந்து நல்லது செய்து, அதே மாதிரி வந்து மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய தசைகள் கூட நல்லது செய்து. நான் இப்போ பாதிப்புன்னு சொல்லலை. மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து இந்த ராசிக்கு 3, 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த தசை பிரச்சனையை கொடுத்துனே இருக்குது. இல்லை நல்ல இடத்துல இருந்தால் கூட, மறையாமல் இருந்தால் கூட, வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்க, அந்த தசைகள் வந்து நல்லா இல்லை. அது மாதிரி இருக்கிறவங்கலாம் ரொம்ப உசாராக தொழில் பண்ணணும். எப்பவுமே பண்ணணும் கிடையாது. அதிலே லக்னத்துக்கு இவர் அவயோகராக வந்தார்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நம்பலாம். இப்போ சனி தசை முன்னாடி 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இதில் முன்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறீங்கனாக்கா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கஷ்டத்தில் போகுது அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லபடியாக போகுது அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நம்பாதீங்க. அதாவது நம்பாதீங்க அப்படின்னு மீன்ஸ்னாக்கா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உஷாராகிக்கிறது நல்லது இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இப்போ 7.5 சனி எப்படியும் கஷ்டத்தில் தான் இருந்திருப்பீங்க. அந்த 10 வருஷமோ பின்னாடி 9 வருஷமோ. 10 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அது முடிஞ்சு பரவாயில்ல, இன்னும் ஒரு 9 வருஷம் இருக்குது, அப்படி பேலன்ஸ் இருக்குனாக்கா அடுத்த 9 வருஷத்தில் நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு லைஃப் அமையும். இன்னொன்று குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்றது, மணி எல்லாம் திரும்பி வர்றது, நிறைய பேருக்கு வந்து பணம்லாம் விட்டுருப்பீங்க, அதெல்லாம் வந்து இப்போ வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிற சார் இன்னும் 7.5 சனி முடிஞ்ச பிறகு எனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா அந்த தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த சனி தசை முடிஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த வயசில் இருந்தாலும் சரி, முழுமையாக அந்த சனி தசை முடியணும். அந்த பின்னாடி 9 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நல்லா இருக்குது அப்படின்னா ஏதோ போயிட்டுருக்கு, தொழில்கள்லாம் பார்த்து பண்ணுங்கள். நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா போட்டோம், தப்பு இல்லை, சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நான் பயங்காட்டலாம் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த தசா புத்தி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய புத்திகளாக வந்துடும். அது எல்லாமே மறைவு ஸ்தானங்கள் இருக்கும். எதை எடுத்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். அதிகபட்சமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மெயினாக வந்து குலதெய்வ பூஜை கொடுக்கறது நல்லது. அதிகபட்சமாக சிவன் கோயிலுக்கு போங்க. எந்த கோயிலுக்கும் போகிறீங்களோ இல்லையா, சிவன் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்.
73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நான் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியும் கடன் இருக்கும், இல்லைனாக்கா நோய் இருக்கும். இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது வயசான காலகட்டத்தில் வருது இல்லையா புதன் தசை, ஒன்று கடன் இருக்கும் இல்லை நோய் இருக்கும். ரெண்டுமே இப்போ தீர்வுக்கு வரும். ஏன்னா சனி பகவான் வந்து நல்ல ஒரு நட்சத்திரத்தில் தான் போகிறார். ராசிக்கு வந்து யோகாதிபதி நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. இதனால் வந்து நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வுக்கு வரும். அதே மாதிரி வந்து கடன் பிரச்சனை இருந்தாலும் தீர்வுக்கு வரும். சொத்து சம்மந்தமான ப்ராப்ளம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இதெல்லாம் 7.5 சனி முடிஞ்ச பிறகு நிறைய பேருக்கு தொடர்ந்து தான் இருக்குது. அது எல்லாமே வந்து முடிவுக்கு வரும். ஓரளவுக்கு பரவாயில்ல. இடம் விற்றுட்டு கடன் கட்டுறது, அது மாதிரி கடன் பிரச்சனை தேர்றது, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அந்த புதன் தசையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சனி பகவானும் தருவார். இந்த குரு பகவான் இருக்கு இல்லையா, 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டுகள் கொடுப்பார். நன்றி.